சம்பந்தி சாப்பிடுங்க. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நீங்க தான் சாப்பிடணும். இல்ல நீங்க சாப்பிடுறதா முறை. எங்க வீட்டு விருந்தாளி, நீங்க சாப்பிடுறதா முறை. அது நீங்க அது அவர் சாப்பிட்டார்ல, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. உங்க பொண்டாட்டிக்கு ரொம்ப பயப்படுவீங்களோ? பயம் இல்ல, மரியாதை மரியாதை. புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. சீக்கிரம் சாப்பிடுங்க, வந்துடுறேன். லட்சுமி, சம்பந்திக்கு வெத்தலை பாக்கு எடுத்து வச்சிருக்கியா? வெத்தலை பாக்கு ரூம்ல வச்சிருக்கேன். சம்பந்தி, துண்டு இங்க இருக்கு. உமா சாப்பிட வரியாமா? வெண்டைக்காய், புடலங்காய், கத்திரிக்காய். லட்சுமி, வெள்ளையம்மா வந்திருக்கா. எந்த வெள்ளையம்மா? 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு காய்கறி எல்லாம் போட்டுட்டு இருந்தால அந்த வெள்ளையம்மா. இடையில ஏதோ பிரச்சனை வந்துருச்சா, வெளியூர் போயிருந்தாலும் இப்பதான் வந்திருக்கா. அவ பேரு எனக்கு கூட ஞாபகம் இல்ல, நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்களே. வேற பேருனா மறந்துடலாம், வெள்ளை வெள்ளையன்னு இருக்காளா. அந்த வெள்ளையம்மாங்கிற பேரு மனசுல பளிச்சுன்னு பதிஞ்சிருச்சு. அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் இன்னைக்கும். போயிட்டாளா? என்ன வெள்ளையம்மா, எப்படி இருக்க? வாமா, நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து 6 மாசமாச்சு. ஆமாமா, ஏதோ வெளியூர் போயிருந்த போல இருக்கு. 1/2 கிலோ வெண்டைக்காய் போடு, 1 கிலோ கத்திரிக்காய். ஐயோ ஐயோ, பிஞ்சுமா பிஞ்சுமா எல்லாத்தையும் ஒடிக்கிறியா? அதை போட்டு ஏன் ஒடிக்கிற? இலசா தானே இருக்கு. ரொம்ப இலசா இருக்க வெள்ளையம்மா. எங்க விளையுது? சுந்தர பெருமாள் கோயில் பக்கத்துல விளையுது சாமி. அங்க உனக்கு சொந்தமா தோட்டம் இருக்கா? அட ஏன் சாமி, எனக்கு சொந்தத்துல தோட்டம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோலோன்னு அலையறேன்? அதாவது அங்க மொத்தமா வாங்கி இங்க சில்லறைக்கு விக்கிற. ஆமா. ஒரு நாளைக்கு எவ்வளவு நிக்கும் லாபம்? என்னத்த லாபம்? பஸ் சார்ஜ் அது இதுன்னு போனதுக்கு அப்புறமா ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் இழுத்து பிடிக்குது. கொஞ்சம் தள்ளிக்க. அடிக்கடி முருங்கைக்காய் கொண்டு வரியே, உனக்கு சொந்தத்துல மரம் இருக்கா? அட போ சாமி, எனக்கு சொந்தத்துல மரம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோலோன்னு அலையறேன்? பாபநாசத்துல இருந்து வாங்கியாரேன். பஸ் சார்ஜ் அது இதுன்னு போனதுக்கு அப்புறம் ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் இழுத்து பிடிக்குது. புடலங்க கூட நல்லா இருக்கு. சொந்தத்துல பந்தல் இருக்கா உனக்கு? சொந்தமா பந்தல் இருந்தா அவன் ஏன் இப்படி லோலோலோன்னு அலையுறா? சரியா? புடலங்க சாமி மலையில இருந்து வாங்கிட்டு வர்ற. சரியா? பஸ் சார்ஜ் அது இதுன்னு போக வாய்க்கு வயித்துக்கு இழுத்து பிடிக்குது. சரியா? போதுமா? இல்ல கொத்தமல்லி பத்தி ஏதாவது விசாரிக்கணும்? இல்ல வேணாம். கேரட் நான் எதை பத்தி விசாரிக்கல தாயே. பிள்ளைங்க எல்லாம் ஆபீஸ்க்கு போகணுங்க. நான் காய்கறி வாங்கிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க நிதானமா உட்கார்ந்து அவ கதையெல்லாம் கேட்டுக்குங்க. அட ஏமா ஐயாவை திட்டுற? இந்த மாதிரி அனுசரணையான புருஷன் கிடைக்க ஒவ்வொரு பொம்பளையும் கொடுத்து வச்சிருக்கணும். சரி. என்ன பாரு, புருஷங்கிற பேர்ல 24 மணி நேரமும் போதையிலேயே இருக்கிற ஒரு பொறுப்பில்லாத மனுஷன். சரி அத்த விடு சாமி, அப்புறமா அம்மா இல்லாத நேரமா வந்து என் கதையை விழா வரையும் உங்ககிட்ட சொல்றேன்.